இன்ஜினியர் படித்தா வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் ஒரு கல்லூரியில் படித்து முடித்து வெளியில் போகிறப்ப நீங்கள் இன்ஜினியராக போனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். திருமணமாகாத இளம் காதலர்களுக்கு பிறந்த ஒரு பையன், அந்த அந்த 2 பேர் குழந்தை பிறந்தோன்னு இனிமேல் குழந்தைய வளர்க்க முடியாதுன்னு சொல்லி ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெற்றோர்கள்ட்ட போய் ஸ்டீவ் ஜாப்ஸை தத்து கொடுக்குறாங்க. மிக சாதாரணமான குடும்பம். வறுமைன்னா என்னன்னு ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு தெரியும். படிக்கிறாரு, படிப்பில் கவனம் இல்லை. ஐயோ என்னடா அது செய்யுது, ஆன்மீகம் பக்கம் போயிடலாமான்னு ஆன்மீகத்தில் தேட ஆரம்பிக்கிறாரு. இந்தியா தான் ஆன்மீக பூமின்னு இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவுக்கு வந்து ஆன்மீகத்தை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் போய் ஆன்மீகம் அவருக்கு பிடிக்கல. வேற இடத்துல நிலை தடுமாற்றம் என்னென்னவோ போறாரு. நடுவில் ஒரு 2 வருஷம் வெட்டியா இருக்காப்புல, என்ன செய்யறதுனே தெரியல. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்டோட கார் கேரேஜில் உட்காந்து ஆரம்பிக்கிறார் ஆப்பிள் நிறுவனத்தை. கம்ப்யூட்டர் வந்து டிசைன் பண்றாப்புல. கல்லூரியா போய் இறங்குறாரு. ஏறி இறங்குறாரு. பாருங்க போற இடம் எல்லாமே நிராகரிப்பு. ஒரு விஷயம் இந்த வாக்கியத்தை மனசுல வச்சுங்க. வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாக்கியம் உங்களுக்கு பயன்படும். வாழ்க்கை உங்களை அதிகமாக நிராகரித்தது என்றால் மிகப்பெரிய மரியாதை தருவதற்கு வாழ்க்கை காத்திருக்கிறது என்ற அர்த்தம்.